பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன பார்த்து கமெண்ட் அடிச்சிருக்காரு, ஏற்கனவே போதுமான டாக்டர்ஸ் இருக்காங்களே, இந்த பையன் எதுக்கு 25 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கணும்? எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா 10 கேட்டா போடுக்கல. ஏற்கனவே நல்ல அரசியல்வாதி இருக்காரு, நீங்க எதுக்கு வந்தீங்க? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அரண்சை பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிதிஷ். நீட் தேர்வோட கோர முகத்தால சென்னையை சேர்ந்த ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிற மாணவனும் அவரோட அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டது தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்குங்க. இந்த சம்பவத்துல ஜெகதீஸ்வரனோட நண்பனான ஃபையாசுதீன் நீட் தேர்வு எவ்வளவு மோசமான தேர்வுன்னு நியூஸ் மீடியால பேசினதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் பூரா அது பயங்கரமான ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அதிர்வல் உருவாயிருச்சேன்னு சங்கிக பூரா சேர்ந்து இந்த ஃபையாசுதீனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அவதூறு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. அதாவது ஃபையாசுதீன் யாருங்க, ஒரு முஸ்லீம்ங்க, துலுக்குங்க, பாருங்க ஒரு திமுக கைக்கூலி, இந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக பேசுவாருன்னு ஏகப்பட்ட அவதூறு பிரச்சாரங்களை சங்கிக கிளப்பிவிட்டாங்க. அந்த மாதிரியான அவதூறு பிரச்சாரத்துக்கெல்லாம் நம்ம ஃபையாசுதீனே சூப்பரா விளக்கம் கொடுத்துருக்காருங்க. அந்த விளக்கத்தை நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். எல்லா மதத்தும் சேர்ந்துதான்டா இங்க வந்து உங்க மதவாத அரசியல் எல்லாம் பண்ணாதீங்க, வேலையே ஆகாது. அதாவது பாத்தீங்கன்னா அயோத்தி படத்துல கிளைமேக்ஸ் மீம் டேபிள் ஒன்று இருக்குல்லங்க, என்னப்பா அது ஜெகதீஸ்வரனுக்காக குரல் கொடுக்குறியப்பா, உன் பேர் என்னப்பா? என் பேரு ஃபையாசுதீன் அப்படிங்கிற மீம் டெம்ப்ளேட் தாங்க சோசியல் மீடியா எவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா மதமும் ஒற்றுமை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த மத அரசியல் பண்ணலாம், தமிழ்நாட்டுல வேலை பண்ணாதீங்க, அதெல்லாம் இங்க நடக்காதுன்னு அழகா சங்கிங்கள சமம் பண்ணிட்டு போறாருங்க ஃபையாசுதீன். அது மட்டும் இல்லாம சங்கிங்க இன்னொரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தாங்க ஃபையாசுதீன் மாதிரிலாம் பேசுறாரு, அவரு ரூபிங்க திமுக கைகூலிங்கிற அளவுக்கெல்லாம் சங்கிங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை நான் ஃபையாசுதீன் கொடுத்துருக்காருங்க, அதையும் கொஞ்சம் கேளுங்களேன். நாளைக்கே பிஜேபி இந்த நீட்டை எதிர்த்து போராடினா நாங்க போய் நிப்போம், ஆனா அவனுக்கு போராட மாட்டாதீங்களே. அதாவது பாத்தீங்கன்னா பாருங்களேன், இங்க பாஜக அரசு இருக்கு, இல்ல பாஜக தமிழ்நாடு பாஜகவே இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நீட்டுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்கன்னா நானே முதல்ல வந்து பாஜகவை குரல் நிற்பேங்க, கூட நிற்பேன். ஆனா என்ன பண்றதுங்க, பாஜக நீட்டுக்கு எதிராக போராடாதே, ஏன்னா மக்களுக்கு ஆதரவு இந்த திட்டத்துக்குமே தான் பாஜக போராடாதேங்க, மக்களுக்கு எதிராக தானே போராடும் அப்படின்னு சங்கிங்களையும் பாஜகவும் சிறப்பா சம்பவம் செஞ்சு விட்டுருக்காருங்க நம்ம ஃபையாசுதீன். சரி, சங்கிங்க மட்டும்தான் அப்படி ஃபையாசுதீனுக்கு எதிராக வெறும் பிரச்சாரத்தை பரப்பிட்டுக்கேன்னு பார்த்தா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்காரு இல்லைங்க, அவரு நேரே களத்துல இறங்கிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா பாருங்க, ஃபையாசுதீன் 25 லட்ச ரூபா பணம் கட்டி படிக்க போறாராமா. ஏங்க ஆல்ரெடி இங்க நிறைய நிறைய நல்ல டாக்டர் இருக்காங்க, ஏன் அந்த டாக்டர்லாம் படிப்புலாம் இருக்காங்க, ஏன் பணம் கட்டி தான் டாக்டர் படிக்கணுமா அப்படின்னு வேற லெவல் கேள்வி ஒண்ணு நம்ம அண்ணாமலை கேட்டிருக்காருங்க. அதுக்கு நான் ஃபையாசுதீன் நெத்தியடி பதில் ஒண்ணு கொடுத்துருக்காருங்க. அதாவது பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எவ்வளவோ அரசியல்வாதி இருக்கிறாங்க, ஏன் நம்ம அண்ணாமலை வந்து அரசியல்வாதியா மாறணுமா? என் ஊருக்குள்ள எவ்வளவோ நல்ல நல்ல IAS IPS ஆபீசர்லாம் இருக்கிறாங்க, ஏன் நம்ம அண்ணாமலை தான் கஷ்டப்பட்டு UPSC எக்ஸாம்ல எழுதணுமா அப்படின்னு நம்ம அண்ணாமலைக்கே புரியுற மொழியிலே ஃபையாசுதீன் சிறப்பான பதில் ஒண்ணு கொடுத்துருக்காருங்க. ஏற்கனவே நல்ல IPS IRS இருந்தாங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க UPSC எழுதுறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நல்ல வேளை நம்ம அண்ணாமலை பேசுறத மட்டும்தான் நம்ம ஃபையாசுதீன் கேட்டிருக்காரு போல இருக்குங்க. நம்ம செந்தமிழன் சீமான்லாம் நீட்டுக்காக ஒரு பெரிய முட்டு கொடுத்தாருங்க, அதை மட்டும் ஃபையாசுதீன் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்க அந்த செந்தமிழ் சீமான் கொடுத்த முட்டை கொஞ்சம் கேளுங்களேன். எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்க, நோயாளி பொறியியல் இருக்கு, ஆசிரியர் பணி இருக்கு, எத்தனையோ பணிகள் இருக்கு, நீ வெறும் மருத்துவம் தான் கல்வின்னு இப்படி நம்ம செந்தமிழன் சீமான விடவும் சூப்பர் ஒருத்தர் முட்டு கொடுத்துருக்காருங்க. அவர் தான் புரோக்கர் சவுக்கு சங்கரு, அவர்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல், அப்படி ஒரு முட்டு. அந்த முட்டை நீங்களே கொஞ்சம் கேளுங்க. இந்த தற்கொலை செய்து கொள்ளும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளட்டும் என்கிறேன். அப்படிதாங்க சொல்லுவேன், ஒன்னும் பண்ண முடியாது மொழி. டாக்டரா இல்லாதவங்க இன்னைக்கு வாழலையா அந்த ஊர்ல? அதாவது பாத்தீங்கன்னா டாக்டர் மட்டும்தான் படிப்பாங்க, டாக்டர் படிக்க முடியலன்னு தற்கொலை பண்ணி சாவட்டேங்க அப்படின்னு நம்ம சீமானும் சவுக்கும் வேற முட்டு கொடுத்துருக்காங்க. இந்த முட்டை நம்ம ஃபையாசுதீன் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? கண்ணுல பட்டுருந்தா என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. கல்விங்கிறது இங்க ரொம்பவே அத்தியாவசியமான ஒண்ணுங்க, அதை இங்க வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறாங்க. அது நீட் கோச்சிங் சென்டரோட ஊழல்லாம் வேற லெவலுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீட்டுங்கிறது ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாதுங்க, அது வருங்கால மருத்துவ கட்டமைப்பே. அதாவது மருத்துவம்ங்கிறது ஒரு முக்கியமான சேவை தொழில், ஆனா அப்படி ஒரு சேவை தொழில மிகப்பெரிய வியாபாரம் ஆகிறக்காதாங்க இந்த நீட் எக்ஸாம் உதவிட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் வந்து இருக்கக்கூடிய சேவை மனப்பான்மை மருத்துவர்கிட்ட இருந்து மொத்தமா இன்னைக்கு வியாபார மனப்பான்மை ஆகிறக்காதாங்க நீட் உதவிட்டு இருக்கு அப்படின்னு ஃபையாசுதீன் தன்னோட உரையில சிறப்பா பேசுறாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல பணக்காரனுக்கு ஒரு பாஸ் மார்க், ஏழைக்கு ஒரு பாஸ் மார்க் நிர்ணயிச்சிருக்காங்க. என்னடா குழவி பேசுறானே யோசிக்கலாம், உண்மைதாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரன் ஜஸ்ட் ஒரு 140 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆயிடும்னு வச்சுங்களேன், அவன் 25 லட்ச ரூபா பணம் இருக்குன்னா ஈஸியா ஒரு பிரைவேட் காலேஜ்ல சேர்ந்துட முடியுங்க. இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கே 1 கோடி ரூபாய் செலவு பண்ணா போதும். அதே ஒரு ஏழை நீட் எக்ஸாம் எழுதணும்னா 600 மார்க்குக்கு மேல மெரிட்ல பாஸ் பண்ணணுங்க, அப்பதான் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். வெறும் 1 லட்ச ரூபாயில 4 வருஷம் படிப்பே படிச்சு முடிச்சிடலாம். இப்ப நினைச்சு பாருங்க, பணக்காரனுக்கு ஒரு பாஸ் மார்க், ஏழைக்குன்னு ஒரு பாஸ் மார்க் தானே இருக்குது. இதே ஏழை 140 மார்க் எடுத்தா நீட் படிக்க முடியுமா? அப்படி படிக்க முடியாத ஏழைகளும் நடுத்தர மாணவர்களும் தாங்க நிறைய பேர் இங்க தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. சொல்லிச்சு பாருங்க, நீட்டு பணக்காரனுக்கு ஒரு மார்க்கு, ஏழைக்கு ஒரு பாஸ் மார்க்னு இருக்கு. இது சமூக நீதியா? இல்லதானே மிகப்பெரிய சமூக அநீதியா இருக்கு.
இதுக்கு எதிராக தானே தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்துட்டு இருக்கு. சொல்லப்போனா தமிழ்நாட்டில் மட்டுமே நீட் மரணங்கள் அதிகம் கிடையாதுங்க. சொல்லப்போனா ராஜஸ்தான் மாநிலத்துல தான் நீட் மரணம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது ராஜஸ்தான் மாநிலத்துல கோட்டன்னு ஒரு மாவட்டம் இருக்குங்க. அந்த மாவட்டத்துல இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு மாணவர்களும் இந்த ஐஐடி, ஐஐஎம், நீட் மாதிரியான மிகப்பெரிய எக்ஸாம் படிக்கணும், மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கணுங்கிறதுக்காக கோச்சிங் நடத்துற கிளாஸ்ல போய் சேர்ந்து படிப்பாங்க. அப்படி படிக்கிற மாணவர்கள் மட்டுமே இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 22 மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த தற்கொலைக்கு எதிராக அந்த மாநில சார்ந்த நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்த்தா ஒண்ணுமே எடுக்கலங்க. ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த நடவடிக்கை கேட்ட நீங்களே ஆடி போயிருவீங்க. அதாவது மாணவர்கள் தங்கி படிக்கிற ரூம்ல பூரா மாணவர்கள் தூக்கு மாடி சாவறதை தடுக்கணுங்கிறதுக்காக ஸ்பிரிங் மேன் மாட்டாங்களாமா. அப்படி ஸ்பிரிங்ல மேன் மாட்டினா தூக்கு போட்டாவது சாவ மாட்டாங்களாம். பாத்தீங்களாங்க, நீட் தேர்வு இந்த ஐஐடி, ஐஏஎம் மாதிரியான மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா மாணவர்களை கொலை பண்ணுது. அப்படிப்பட்ட எக்ஸாமை தடுக்கிறதும் ஒழிக்கிறதும் இல்லாம ஃபேன்ல ஸ்பிரிங் மாட்டுறாங்களாம். அதோட மாணவர்கள் தற்கொலை குறைக்கிறாங்களாமா. பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நீட் கோச்சிங் சென்டர் இல்ல மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் சென்டரோடைய அந்த கோச்சிங் சென்டர் கொள்ளையடிக்கிறதுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுங்க. மாணவர் செத்து போனா செத்து போட்டாங்க, இப்ப ஜஸ்ட் உயிர் தானே, 22, 23 உயிர் தானே போயிட்டு போகுது. ஆனா கோச்சிங் சென்டரோட கொள்ள பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதாங்க அந்த மத்திய பாஜக அரசும் பல்வேறு மாநில அரசுகளும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா நீட்டுங்கிறது மிகப்பெரிய வியாபாரமயமா மாறிக்கிட்டு இருக்கு. நினைச்சு பாருங்களேன், இப்ப ஐஐடி, ஐஐஎம் மாதிரியான மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்ல மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஆனா நம்மளாம் அங்க சேரும்னு நினைக்கவே மாட்டேங்கிறோம். ஏன் நமக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, அதெல்லாம் நம்ம கிடைக்காதப்பா, அது எங்கேயோ இருக்கு, நம்ம எங்கேயோ இருக்கும் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்குள்ள விதைச்சிட்டாங்க. நினைச்சு பாருங்க, சென்னை ஐஐடிக்குள்ளேயே நம்ம பசங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதியினருக்கான ஒரு பல்கலைக்கழகமே மாறி போச்சு. அதே மாதிரிதாங்க நீட்டும். இன்னும் கொஞ்சம் வருஷம் நீட் எக்ஸாம் தொடர்ந்து நடத்துன்னு வச்சுங்களேன். நீட்டுங்கிறது யார் படிக்கணும்? பணம் நிறைய இருக்கிற உயர் ஜாதியினர் படிக்கலாங்க. நம்மள மாதிரி சாதாரண ஏழை எளிய மாணவர்களா மருத்துவ கனவே காணக்கூடாதுங்கிறக்காதாங்க இப்படிப்பட்ட நீட் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா மருத்துவ கனவே ஒட்டுமொத்தமா அழிக்கிறோட தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்பளோட மருத்துவ கனவை சிதைக்காம இருக்கணும்னா இந்த நீட்டை மிகப்பெரிய மக்கள் புரோட்டா மாற்ற வேண்டியது இருக்குங்க. இப்ப நீட்டை மக்கள் புரோட்டா மாத்திரம் மட்டும்தான் நீட்டை ஒழிக்க முடியும். அப்பதான் நம்மள மாதிரியான சாதாரண எளிய மாணவர்கள் மருத்துவ கனவே காண முடிகிற நிலைமையே இருக்குங்க. வெள்ளி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே. என்ன பிள்ளை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். எவ்வாறான நெருக்கடியான சூழல், வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நாங்கள் இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது. அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது. அது உரிய விளக்கங்கள் தரல. நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்க்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம். இதில் பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி.